போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். கர்நாடகா காங்கிரஸ்ல ஒரு மிகப்பெரிய பனிப்போரானது இப்ப வெடிச்சிருக்கு. யாருக்கிடையில என்பது குறித்தும் ஹரியானால பாஜக தலைவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. அதாவது அவர் ஒரு கூட்டு பாலியல் வழக்கில் இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவருக்கு அகைன்ஸ்டா. அந்த சம்பவம் என்ன என்பது குறித்தும் மும்பையில் பிரபல பாலிவுட் ஆக்டராக இருக்கக்கூடிய சாயஃப் அலிகான அடையாளம் தெரியாத நபர் 6 வாட்டி கத்தியால குத்தியிருக்கார். எதுக்காக குத்துனாரு, அந்த கேஸ்ல இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் குறித்தும், அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அது அதானி குரூப்ல நடந்த பல்வேறு முறைகேடுகளை அம்பலப்படுத்திய நிறுவனம் இப்போ மூடப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்தை மூடியாச்சு அப்படின்ட்டு அதோட ஃபவுண்டரே இப்போ வெளியில சொல்லியிருக்காரு. எதற்காக மூடப்பட்டது அப்படின்ற செய்தி குறித்தும் இன்னைக்கான நிகழ்ச்சியில பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். இதில் முதல் விஷயமா சென்னை ஐசிஎஃப்க்கு, பெரம்பூர் ஐசிஎஃப்ல இருக்குல்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலை, அங்கே மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருக்காரு. அப்போ செய்தியாளர்கள் ஒரே நேரத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ அவர் பதில் சொல்லியிருக்காரு, இல்லை மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் நாங்கள் அப்படி தமிழக அரசிடம் முழு ஒத்துழைப்பு இல்லை, தமிழக அரசு அதை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டார். அதற்கு கடுமையான அதிர்வலைகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுடுச்சு. குறிப்பாக பாஜகவே அதற்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு தயாராகிட்டு வருது தமிழக பாஜக. அப்புறம் இந்த சைடு தமிழக போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, தமிழக அரசு ஏன் அதை எதிர்க்க போகுது, அப்படி ஒரு வாய்மொழியாக ஒரு கடிதமோ அல்லது வாய்மொழியாக பேசுகிறபடியோ எந்த ஒரு ஆதாரமே இல்லை, இது வேண்டும்னே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுப்பு தெரிவித்து பேசியிருந்தார் இல்லையா. அதை நீட்சியா இப்போ மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இப்போ மறுபடியும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை தவறான ஒரு கருத்து, நான் அது வேணும்னே சொல்லலை, தவறான வகையில், ஏன்னா ஒரே நேரத்தில் பலரும் கேள்வி எழுப்புறதுனால நான் அது ராமேஸ்வரம் தனுஷ்கோடின்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால அதில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக தான் நான் அதை தவறாக உள்வாங்கிக்கிட்டேன், அதனால தமிழக அரசு ஒருபோதும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல, ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு தான் கொஞ்சம் நிலம் ஆர்ஜிதப்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இதனால முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆமா, அத மத்திய அமைச்சரே உண்மையை ஒத்துக்கிட்டார், நான் தாங்க தவறா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டு இப்போ விளக்கம் கொடுத்திருக்காரு. சாரி ஸ்டேட்மெண்ட் அளவுக்கு சொல்லிருக்காரு. இது ஒரு பக்கம் வைரலா போனாலும் இன்னொரு பக்கம் முன்னாடியே பேசின மாதிரி கர்நாடகால பனிப்போர் என்பது தொடர்ந்து தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்போ சிஎம்மா இருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கும் டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய டிகே சிவகுமாருக்கும் ஏற்கனவே இந்த 2 தலைவர்களுக்கு இடையில நீண்ட நாளா ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு இருந்ததா வெளிப்படையில தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ள யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும், யார் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்ற ஒரு போட்டி இருந்ததா சொல்லப்பட்டது இல்லையா. இதில் என்ன டீல் பேசினாங்க அப்படின்னா, முன்னாடி அதாவது 2023 மே மாதம் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது. அப்போ என்ன டீல் பேசப்பட்டது அப்படின்னா, யார் சிஎம்மா வரணும்னு சொல்லிட்டு அப்பயே பெரிய போட்டி இருந்தது. அந்த போட்டியில் சித்தராமையா ஜெயிச்சு மீண்டும் சிஎம்மா வந்தார். அப்போ என்ன டீல்னா, இந்த மாதிரி 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் மாற்றிக்கணும், அதாவது முதல் 2.5 வருஷம் சித்தராமையா சிஎம்மா இருக்கணும், அடுத்த 2.5 வருஷம் டிகே சிவகுமார் சிஎம்மா இருக்கணும் அப்படின்ற டீல் எல்லாம் பேசி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ மே 2023, இப்போ இந்த ஆண்டு இறுதியில் அந்த 2.5 வருஷம் கணக்கு இந்த ஆண்டு இறுதியில் வருது. இந்த ஆண்டு இறுதியில் சொன்ன டீல் படி சித்தராமையா டிகே சிவகுமாருக்கு பதவி மாற்றி கொடுக்கணும். ஆனால் அங்கே தான் இப்போவே பனிப்போர் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தராமையாவோட சப்போர்ட்டர்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. டிகே சிவகுமார் கர்நாடகா காங்கிரஸ் கட்சி தலைவராக ஒரு பக்கம் இருக்கார், இன்னொருக்கும் டெபுட்டி சிஎம்மா இருக்கார். டிகே சிவகுமாரை அவர் தலைவர் பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்ற ஒரு போர்க்கொடி இப்போ தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க சித்தராமையா ஆதரவாளர்கள்லாம். எதுக்காக இப்போவே போர்க்கொடி தூக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள சித்தராமையாவுக்கு போட்டியா வந்துருவாரு அப்படின்ற பயத்தால இந்த மாதிரி போர்க்கொடி தூக்குறதா ஒரு கருத்து சொல்றாங்க. இன்னொரு கருத்து இப்போ டிகே சிவகுமார் சமீபத்தில் ஒரு யாகம் நடத்தினார் தமிழ்நாடு கோயிலில். எதுக்காக நடத்தினார் அப்படின்னா, என்னோட அரசியல் எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக நடத்தப்பட்டதுன்னு செய்தி சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை என்னோட முன்னேற்றத்திற்காக, மாநிலத்தோட முன்னேற்றத்துக்காக யாகம் நடத்தினது, வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த மாதிரி கணக்குகள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது டிகே சிவகுமாரும் இப்போ பனிப்போர் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. சித்தராமையா அகைன்ஸ்டா கூடி சீக்கிரம் சிஎம் போஸ்ட்டுக்கு நான் வந்துடணும் அப்படின்ற ஒரு கணக்கோட செயல்படுறதாவும், அந்த கணக்கை முறியடிக்கிற விதமா சித்தராமையாவும் அவரோட ஆட்களும் சேர்ந்து இப்போ செயல்படுறதாவும் செய்திகள் வருது கர்நாடகால இருந்து. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அந்த டீல் எப்படி போகுது, ஒருவேளை டிகே சிவகுமார் மீண்டும் சிஎம்மா வந்தார் அப்படின்னா சித்தராமையாவுக்கு ஆதிக்கம் குறையும் இல்லையா, அதை எப்படி சித்தராமையா ஏத்துக்குவாரு அப்படின்ற பல கேள்விகள்லாம் காத்திருப்போம்.
இது ஒரு பக்கம் காங்கிரஸ்க்கு குடைச்சலாக இருந்தாலும் இன்னொரு பெரிய விஷயம் வந்து காங்கிரஸ் தலைமைக்கே குடைச்சலாக மாறி இருக்கு. இப்போ காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஜெயிலில் வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் ஸ்டேட்மெண்ட் பிஜேபி தரப்பில் சொல்லப்படுது. எதனால் அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக பேசுகிறாரு, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறாருங்கிறத தாண்டி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு இப்போ பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ சமீபத்தில் காங்கிரஸினுடைய அலுவலகம் திறந்தாங்க இல்லையா டெல்லியில், புது அலுவலகம். அதில் ராகுல் காந்தி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, yesterday the chief of the RSS said that India never achieved independence in 1947. He said that true independence in India was achieved when the Ram Mandir was built. Because it is stating that the constitution is invalid, it is stating that everything, the fight against the British was invalid, and he has the audacity to say this publicly. In any other country he would be arrested and tried. இப்போ மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன சொல்றாரு, இந்த ராமர் கோவில் திறந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மறுதளிக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டம் தானே உண்மையான சுதந்திரத்தை கொடுத்துச்சு, எப்படி இப்படி ஒருத்தர் இந்தியாவில் பேச முடியுது, அந்த ஒரு அதிகாரத்தை அவர் கொடுத்தது எது அப்படிங்கிற வகையில் கடுமையாக பேசியிருந்தாரு. இனிமே அது மாதிரி பேச்சுகள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்கு எதிராக காங்கிரஸ் தொடர்ந்து போராடும் அப்படின்னத இவங்க வந்து வேற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக பேசுறாரு, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு, இனிமேவும் ராகுல் காந்தி அனுமதிக்க முடியாது, இது வந்து ராகுல் காந்தியை மறுபடியும் டார்கெட் பண்றாங்க, அவரது எம்பி பதவியை மறுபடியும் பிடிங்கிருவாங்களோங்கிற வகையில் சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இது எப்போ வந்து சர்ச்சை வெடிச்சது அப்படின்னா, ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இந்தியாவில் காங்கிரஸ் வந்து உள்நாட்டு போரை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கு, யாருக்கு எதிராக அப்படின்னா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக நாங்கள் இந்த உள்நாட்டு போரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற கருத்தை முன் வச்சாரு. ஆனால் அதை வந்து பாஜகக்காரங்க வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா உள்நாட்டு போர் பண்றதா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்ற தொனில வந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சர்ச்சையா மாறினுச்சு. இப்போ பாலிவுட் நடிகர் சயிப் அலி கான் இருக்கார்ல, அவர் யாருன்னா அந்த கரீனா கபூரினுடைய கணவர் இல்லையா. அவர் வந்து பிரபலமான நடிகர். இவர் திடீர்னு நேற்று இரவு தாக்கப்பட்டாரு அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு வீட்டில் வந்து திருட வந்துட்டான், அவன் வந்து இவர் சந்திக்கும் பொழுது 2 பேருக்கு ஏற்பட்ட தகராறுல தான் வந்து இந்த கத்தி குத்து நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 6 இடங்கள் உடம்புல குத்திருக்கான் அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இது வந்து பலவிதமான கேள்விகள் எழுப்புனுச்சு. ஏன்னா அவங்க இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு அப்பார்ட்மெண்ட், அதுல அவங்க 12வது மாடியில குடியிருக்காங்க. இதுல வந்து ஒருத்தன் வந்து எப்படிங்க குத்திட்டு போக முடியும், எந்த உள்நோக்கமும் இல்லாம திருட வந்தாங்கிறது நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற வகையில் ரசிகர்கள்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இதுல வந்து என்னன்னா, அப்போ அவங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு 3 பணியாளர்களை அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிட்டு வராங்க. இதன் தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. குறிப்பா கரீனா கபூர் ஏற்கல அப்படின்னா அவர் அந்த சமயத்துல சகோதரிகளோட வெளியில போயிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியா இருக்கு. குறிப்பா அவங்களுடைய குழந்தைகள் வந்து தனி அறையில படுத்திருந்ததாகவும், இவர் மட்டுமே அந்த சமயத்தில் வெளியில நடமானதுனால அந்த சம்பந்தப்பட்ட அந்த திருடன்னு சொல்லப்படுற நபர் கூட மோதி கத்திக்குத்துக்கு ஆளானதாகவும் சொல்லப்படுது. இப்போ அறுவை சிகிச்சை நடந்திருக்கு, இப்போ உடல்நிலையில தேறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இன்னொரு கட்டத்தில் ஒரு ஆபத்தான நிலையில இருக்காருங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன உண்மைங்கிறது இன்னும் ஒரு தெளிவான. நீங்க சொன்னது போல அவர் இருக்கக்கூடிய பகுதி வந்து ரொம்ப செக்யூர்டான பகுதி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு அங்கே அதிகமாக இருக்கும். இந்த பாந்திரான்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து நிறைய விஐபிஸ் இருக்கிறதுனால பாதுகாப்பு அதிகமாக இருக்கும். நீங்க சொன்னது போல அந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து அங்கே ஒரு அரசியல் விவாதமே எழுந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து மும்பையில் இப்போ சமீபத்தில் கூட அரசியல் தலைவராக இருந்த பாபா சித்திக் படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் சல்மான் கான் வந்து அந்த லாரன்ஸ் பிஸ்னாய் கேங்கால தொடர்ந்து அச்சுறுத்தப்படுறாரு இல்லையா. அதற்காண்டி அவரோட வீடு மொத்தமாவே புல்லட் ப்ரூஃப் வீடா மாத்தி இருக்கு. அப்புறம் இப்போ இவர் சாயப் அலி கான் மீது நடந்த தாக்குதல் இதெல்லாமே முடிச்சு போட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேள்வி எழுப்புறாங்க. மும்பையிலேயே ஒரு மிக பாதுகாப்பு நிறைந்த பகுதியிலேயே மிக முக்கியமான நபர்கள்லாம் தொடர்ந்து தாக்கப்படுறது சட்டம் ஒழுங்குக்கே பெரிய அச்சுறுத்தலாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசும் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. இப்போ இதுல போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அந்த 7 தனிப்படைகளுமே தொடர்ந்து இதுக்கு யாரு பொறுப்பா இருக்காங்க, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. கூடிய விரைவில் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு செய்தியும் கொடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு விவகாரம் இந்தியாவையே அதிர வச்சிருக்கு. ஹரியானாவினுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மோகன்லால் பட்டோலி, இவர் மீதும் பாடகர் ராக்கி மிட்டல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் மீதும் தான் அந்த பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. குறிப்பா அது வந்து முக்கோணங்களை இணைக்குது. ஹரியானா மாநிலத்துல பாஜக மாநில தலைவர், இவங்க வந்து அந்த புகார் கொடுக்கிற பெண் வந்து டெல்லியை சேர்ந்தவங்க. ஆனா வழக்கு பதிவு படுறது இமாச்சல பிரதேசத்துல. இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட பெண் சில பெண்களோடு சேர்ந்து இமாச்சல பிரதேசத்துக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்த பெண்கள் வந்து இந்த குறிப்பிட்ட புகார் சொன்ன பெண்ல இருந்து இன்னும் அவங்களோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லியில இருந்து இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலாவுக்கு வராங்க. அப்ப வந்து அரசு சார்பான அந்த சுற்றுலா அறையில தான் தங்கியிருக்காங்க.
அப்போ அங்கே வந்த ஹரியானா பாஜக மாநில தலைவரும் இந்த பாடகர் ராக்கி மிட்டல் 2 பேருமே வந்து அவங்கள தப்பான முறையில் அணுகுறாங்க. அணுகிட்டு அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து நான் வந்து அரசியலில் செல்வாக்கான ஆள், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற வகையில் இவர் பேசுகிறாரு. ராக்கி மிட்டல் சொல்கிறாரு, என்னுடைய ஆல்பத்தில் நான் உன்னை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை ஏகத்துக்கும் புகழ்கிறாங்க. அந்த பெண்கள் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. உடனே அவங்க அந்த மது போதைகள் வந்து கொடுக்குறாங்க, குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க விடாமல் அவங்கள அந்த பெண் கொடுத்த புகாரில் என்ன இருக்கிறதுங்க தான் சொல்கிறேன். அந்த பெண் கொடுத்த புகாரின்படி அவங்கள நிர்வாணமாக்கியிருக்காங்க. அதற்கடுத்து இருவரும் மாறி மாறி அவங்கள பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அதை எடுத்து அவங்கள வீடியோவாக படமும் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. இதனால் அந்த பெண்கள் ரொம்ப பயந்து போயிருந்திருக்காங்க. அப்புறம் குறிப்பிட்ட நாள் கழித்து மறுபடியும் கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. இதை அடுத்து தான் அந்த பெண் வந்து இமாச்சல பிரதேஷ் சம்மந்தப்பட்ட இடத்துல தானே புகார் கொடுக்கணும், அங்கே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இவங்க 2 பேரும் இந்த பேரை சொல்லியே வெளிப்படையாக தைரியத்தோடையே புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மொபைலில் இருக்கிற எங்களுடைய சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் நீக்கணும், அதில் நாங்கள் நிர்வாணமாக இருக்கோம், அது எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது, அதை காட்டி எங்களை மிரட்டுறாங்க, என்ன வேணாலும் பண்ணணும்னு மிரட்டுறாங்க, அதை நீக்கிடுங்க, அவங்க மேலே புகார் பதிவு பண்ணணும் அப்படின்னு வகையில் கொடுத்துருக்காங்க. இப்போ புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, பாஜக சார்பாக ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை? பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவர் இந்த மாதிரி ஒரு புகாரில் சிக்கிறாருன்னா, ஒன்று அவர் தார்மீக ரீதியாக அவர் அந்த பதவியை விட்டு வெளியேறணும், அல்லது பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் இதில் என்ன நடக்குதுங்கிறத விசாரிச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? ஏற்கனவே கர்நாடகாவில் ரேவண்ணா அவர் வந்து இந்த மாதிரி தான் பல சர்ச்சையில் சிக்கியிருந்தாரு. பிரதமர் வந்து ஒரு பிரச்சாரமே பண்ணிட்டு போயிருந்தாரு, அது சர்ச்சையானுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு மிக முக்கிய பாஜக நிர்வாகி அவர் வந்து பேத்தி வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிட்டு அது இப்போ விவகாரம் வேற லெவலில் போயிருக்கு. இப்போ பாஜக மாநில தலைவர் சாட்டையால் அடிச்சுப்பாரா? இப்போ வந்து என்ன பண்ணுவார்? குஷ்பு என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து இவங்க இதிலெல்லாம் பாஜக சம்பந்தமாக வந்தால் ஏன் அமைதியாடுறாங்க அப்படின்னு நாம கேட்கல. தமிழக அமைச்சராக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ வந்து பாஜக வந்து ரொம்ப அமைதிங்கிற மூடில் தான் இருக்காங்க. அதிமுகவும் இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டுற மாதிரி தெரியல. இது வந்து ரொம்ப நிசப்தமாக இருக்கிறதா அதன் பின்னாடி பல கேள்விகளை எழுப்பி இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2023-24 இந்த 2 வருஷத்தில் இந்தியா முழுக்கவே பெரிய கவனம் பெற்ற ஒன்று எதுனா ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் தான். எப்போ அதானியை கையில் எடுத்து அதானி குரூப்பில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தொடர்ந்து அமலப்படுத்துனாங்களோ அப்போ இருந்தே இவங்க இந்தியா முழுக்க பல்வேறு செய்திகள் ஏற்படுத்தினாங்க இல்லையா? இவங்க அந்த முறைகேடுகளை அமலப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அதானி குழுமத்திற்கு ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்தது. அதற்கப்புறம் கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. அது வந்து அதானி குழுமம் மட்டும் இல்லை, பிரதமர் மோடிக்கும் பெரிய நெருக்கடியாக இருந்துச்சு நாடாளுமன்றம். ஆமாம், ஏன்னா அதானி குழுமத்தை மட்டும் இவங்க இது பண்ணாமல் போன ஆண்டு வந்து செபி தலைவராக இருக்காங்கல்ல மதாபி பூஜ், அவங்களும் ஒரு பெரிய முறைகேடு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற பல்வேறு உண்மைகளை வந்து அமலப்படுத்தினாங்க இல்லையா? அந்த இடத்துல அதை ஒன்று மட்டும் சொல்லிக்கிறாங்க, டாக்குமெண்ட் கூட காணா போச்சு, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு அதிகாரிகள்லாம் கைவிரிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மோடி அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ வந்து இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் வந்து இந்த அளவுக்கு பெரிய முறைகேடுகளை அம்பலப்படுத்திய ஒரு நிறுவனம் வந்து இப்போ வந்து கலைக்கப்பட்டதா அந்த நிறுவனத்தோட தலைவரே அறிவிச்சிருக்காரு. இதுதான் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளிப்படையா காரணம் என்னன்னு சொல்ல, எதுக்காக கலைக்கிறோன்றத சொல்ல, இது வரைக்கும் நாங்கள் பல்வேறு விசாரணைகள் ஈடுபட்டிருந்தோம். அதாவது அவங்க வேலையே என்ன அப்படின்னா, அந்த பங்குச்சந்தையில் பல்வேறு முறைகேடுகள் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து பின்னாடி இருந்து எல்லாமே மானிட்டர் பண்ணி எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குது அப்படின்றத துல்லியமாக கணிச்சு துல்லியமாக கண்டுபிடிச்சு வெளியிடுறதா அவங்க வேலையாக இருந்தது இல்லையா? இப்போ வந்து அதானி குரூப் மட்டும் இல்லாமல் பல்வேறு இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் முடிச்சிட்டோம், அதனால வந்து நாங்கள் அந்த இதை வந்து கலைக்கிறோம் அப்படின்ற அறிக்கையை வந்து அந்த நிறுவனத்தோட தலைவர் இப்போ கொடுத்துருக்காரு. எதற்காக கலைக்கிறோன்ற பர்டிகுலர் ரீசன் கொடுக்கல. இப்போ அமெரிக்காவுக்கு இன்னும் 4 நாளில் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அதிபர் வர போறாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த நிறுவனம் கலைக்கப்பட்டது பெரிய செய்தியாக மாறி இருக்கு. இது தான் நீங்க சொல்ற மாதிரி இங்கே பிரதமருக்கு நெருக்கமானவரா அதானியா சொல்றாங்க, அங்கே பிரதமருக்கு நெருக்கமானவராக டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கலைக்கப்படுறதா அறிவிப்பு வருது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஆமாம், ஒரு பக்கம் பெரிய செய்தியாக மாறினாலுமே இன்னொரு பக்கம் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எப்படின்னா, ஒருவேளை ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து மிரட்டப்பட்டதா, இந்த நிறுவன தலைவர் வந்து மிரட்டப்பட்டாரா? நான் ஆல்ரெடி வந்து அவர் மேலே பல கேஸ் இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு மோசடிகள் அமல்படுத்துறதுக்கு அப்புறம் பல நிறுவனங்கள் ஒரு மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அவரை மிரட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த நிறுவனத்தை கலைத்தாரா, இல்லை வேற ஏதேனும் காரணம் பின்னாடி இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய கடைசி செக்மெண்ட் இப்படியும் நடக்குமா அப்படிங்கிறது தான். அதன்படி பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் த சிம்சன் அப்படின்னு ஒரு கார்ட்டூன், அதில் வரக்கூடியதெல்லாம் ரியலாக நடக்குது அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருந்துச்சு. அந்த கார்ட்டூனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அதிபராக பதவி ஏற்பார், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இணையம் சம்மந்தப்பட்ட கேபிள்கள் எல்லாத்தையும் பெரிய ராட்சச சுறாலாம் கடிச்சு வச்சிரும், அதனால நெட்வொர்க் ஒரு நாள் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க.
அதை வந்து இப்போ ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை அது கொஞ்சம் பொய்யான தகவல், அப்படியே நடக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் தான் வருவாருன்னு சொன்ன தேதி வந்து ஜனவரி 16ஆம் தேதி. இன்னைக்கு வந்து அதிபராக பதவியேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் ஜனவரி 20 தானே பதவியேற்றுக்க போறாரு. ஸோ அதிலே வந்து அடிபட்டு போயிடுது. இது ஒரு பெருசா நினைச்சு யாரும் பயப்பட வேணாம், அந்த கார்ட்டூன் உள்ளபடி லைவ்ல வந்து நடக்காது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி எல்லாமே நடக்கும் அப்படின்றது வந்து இப்படிலாம் நடக்காது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஓகே அழகு, இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிரதிவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.